Hello friends, இந்த வீடியோல நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய 5 சூப்பர் கூல் கேஜெட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதோட பிரைஸ், ஸ்பெசிஃபிகேஷன், இது எங்க வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லா டீடைல்ஸையும் டீடைல் டிஸ்கஸ் பண்ண போறோம். So without wasting any time, let's get started. நம்ம வீடியோவில் 5th பிளேஸில் இருக்கிற கேஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர். இது ரொம்பவுமே காம்பேக்ட் மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $297 மட்டும்தாங்க. இது ரொம்பவுமே போர்ட்டபிளான ஒரு ஆடியோ பிளேயர். இதை நம்ம ஈஸியாக நம்ம மொபைல்லையோ நம்ம லேப்டாப்லேயோ டேப்லெட்டில் கம்ப்யூட்டரில் எதில் வேணாலும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். இதில் SD கார்டு ஆப்ஷன் இருக்குதுங்க, பென்ட்ரைவ் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க, FM மோடு இருக்குது, AUX மோடும் கூட இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை சுற்றி இருக்கிற கலர்ஃபுல் LED லைட்ஸ் தாங்க. இது ரொம்பவுமே அழகாக மல்டி கலரில் எரியக்கூடிய LED லைட்ஸ். இதோட மெயின் அட்ராக்ஷனே இதுதான் சொல்லலாம். அப்புறம் இந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நார்மல் ஸ்பீக்கரோட இது ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இதோட பேஸ் எஃபெக்ட் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. இது நம்ம இப்போ ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நம்ம மொபைலில் ஒரு சாங் ப்ளே பண்ணி இதோட சாம்பிள் நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். மொபைலில் ப்ளூடூத் ஓப்பன் பண்ணிக்கிங்க, சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி TV201 அப்படிங்கிற ஒன்று வரும். அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் இந்த ஸ்பீக்கர் கூட கனெக்ட் ஆகிரும். இப்போது ஒரு சாம்பிள் ப்ளே பண்ணி காட்டுறேன். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த கேஜெட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் ப்ளோ லேம்ப். இது எதுக்கு மேஜிக் ப்ளோ லேம்ப்னு சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம். இது நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் என்னென்ன ப்ராடக்ட் வந்துருக்குன்னு பார்க்கலாம். ஒரு லேம்ப் வந்துருக்குது, ஒரு சார்ஜிங் கேபிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த லேம்பை கவர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு நம்மளோட ட்ரெடிஷ்னல் கெரோசின் லேம்ப் மாதிரியே இருக்குங்க. இதோட ஆப்ரேஷன்ஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். மேலே இருக்க டாப் கிளாஸ் கழிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு 3 LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்குது, இதுதான் சென்சர். இந்த சென்சர் எப்படி யூஸ் ஆகிறது இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் பண்ணதையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற LED லைட்ஸ் ஆன் ஆயிரும். இதுக்கு சுற்றி இருக்கிற ஒரு மேட் ஃபினிஷிங் கிளாஸ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ளே LED லைட்ஸ் எரியும் போது நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் ஒரு விளக்கெரியிற எஃபெக்ட் தெரியும். இந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஈஸியாக பண்ணிடலாம். இது எதனால மேஜிக்னு சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் லேம்பை எந்த மாதிரி நம்ம ஊதி அணைக்கிறோமோ அதே மாதிரி இதையும் நம்ம ஈஸியாக ஊதி அணைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஊதி இதை ஆன் பண்ணிக்கலாம். பார்க்கலாம், அவ்வளோதான். இதை நீங்கள் உங்கள் கேண்டில் லைட் டின்னரை ரீப்ளேஸ் பண்ணி இந்த லேம்ப் டின்னரை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவில் அடுத்த ப்ராடக்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிப்பர் இயர்ஃபோன். இந்த ஜிப்பர் இயர்ஃபோன் நார்மல் இயர்ஃபோன் மாதிரி டேங்கிள் ஆகாதுங்க. நார்மல் இயர்ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சுருட்டி பாக்கெட்டில் வச்சிங்க அப்படின்னா திரும்பி எடுக்கும்போது அதில் நிறைய சிக்கு விழுந்திருக்கும், நாட்ஸ் விழுந்திருக்கும், டேங்கிள் ஆகிருக்கும். நீங்கள் இதெல்லாம் பிரித்து எடுத்து நீங்கள் காதில் போட்டு நீங்கள் மறுபடியும் பாட்டு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பீக்கரே அவுட் ஆகிருக்கும். நீங்கள் எப்போவுமே ஒரே இயர்ஃபோன் வச்சு தான் பாட்டு கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, ஒரே இயர்ஃபோன் வச்சு தான் நீங்கள் கால்ஸும் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஜிப்பர் இயர்ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராதுங்க. ஏன்னா இது டேங்கிளே ஆகாது, இதில் எந்த விதமான சிக்கு விழுகாது, நாட்ஸ் விழுகாது. இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்குது. மெட்டல் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க.
இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் 199 தாங்க. இந்த ரேஞ்சில் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ரொம்பவுமே சூப்பர்பான ஒரு ப்ராடக்ட். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வோக்கல் கிளியர் சிஸ்டம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் கால்ஸ் பேசும்போது உங்களோட பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து ரொம்பவுமே கம்மி பண்ணிக்கும். நீங்கள் ஈஸியாக கால்ஸ் பேசலாம். நம்மளோட அடுத்த ப்ராடக்டோட பேர் பார்த்தீங்கன்னா FIXATE ஜெல் பேட்ஸ். இது ஒரு மல்டி பர்பஸான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், நம்மளோட கீஸ் எது வேணாலும் நம்ம ஈஸியாக எந்த சர்ஃபேஸில் வேணாலும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த ஜெல் பேடை இப்படி நம்ம ஜஸ்ட்டு ஒரு இடத்துல சர்ஃபேஸில் வச்சுட்டு உங்கள் ஃபோன் மேலே வச்சோம்னா ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிக்கும், ஸ்டிக் ஆகிக்கும். இதை நம்ம ஈஸியாக டிட்டாச்சும் பண்ணிக்கலாம். இந்த ஜெல் பேடோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம், ஈஸியாக அதை டிட்டாச் பண்ணிக்கலாம். இதில் எந்த விதமான ஒரு ஸ்டிக்கினஸும் இதில் ஃபார்ம் ஆகாது. நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் உங்கள் ஃபோனை இதில் வச்சுக்கலாம், ஒட்டிக்கலாம், எடுத்துக்கலாம். ஃபோன் மட்டும் இல்லாமல் உங்களோட டூல்ஸு, உங்களோட பென்ஸு, கீஸு எது வேணாலும் நீங்கள் இதில் ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஹெவி ப்ராடக்ட்ஸ் கூட நீங்கள் இதில் ஒட்டி வச்சுக்கலாம். இது வைக்கிறதும் எடுக்கிறதும் ரொம்பவுமே ஈஸி. ஜஸ்ட் இது மாதிரி ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது ஒட்டிக்கும். இந்த ஜெல் பேடை ரிமூவ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இந்த மாதிரி புல் பண்ணிங்கன்னா அது கையில் வந்துடும். இந்த ஜெல் பேடை நீங்கள் இன்டோர்ஸ் மட்டும் இல்லாமல் அவுட்டோர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கார்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபோனை வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் காரில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி ஜஸ்ட்டு ஃபோனை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அது ஸ்டிக் ஆகிக்கும். எங்கே வேணாலும் எந்த பொசிஷனில் வேணாலும் நீங்கள் இதை அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வேணும் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணி டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகிருந்தால் இதோட ஸ்டிக்கினஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை ஜஸ்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கனாவே போதும், இதோட ஸ்டிக்கினஸ் திரும்பி வந்துடும். இதை நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு க்ளோத் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா திரும்பவும் இதோட ஸ்டிக்கினஸ் வந்துடும். நம்ம சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம அமுத்திடுங்க. அப்போ தான் எங்களோட லேட்டஸ்ட் வீடியோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம வீடியோவில் நம்பர் 1 பிளேஸில் இருக்கிற ப்ராடக்டோட பேர் பார்த்தீங்கன்னா மினி டைனமோ டார்ச். இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு டூல்னு சொல்லலாம். ரொம்பவுமே காம்பேக்டாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சின்னதாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு கீச்சைன் அளவுக்கு தான் இருக்குது. இது நார்மலாக நீங்கள் உங்கள் பைக் கீஸ்லேயோ கார் கீஸ்லேயோ ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கீச்சைன் ஹோல்டரும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது சைஸ் ரொம்பவுமே காம்பேக்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக நீங்கள் பாக்கெட்டில் கேரி பண்ண முடியும், உங்கள் வண்டியில் கேரி பண்ண முடியும், உங்கள் காரில் இதை நீங்கள் வச்சுக்கலாம். இது எமர்ஜென்சி பர்பஸில் ரொம்பவுமே ஹேண்டியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பேட்ரிஸோ செல்ஸோ யூஎஸ்பி சார்ஜரோ பவர் பேங்க்கோ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் இந்த நாபை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும். 2 to 3 minutes நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா இது ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும். இங்கே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா எல்இடி லைட்ஸ், 2 எல்இடி லைட்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. இது ஆன் ஆகிக்கும். ஜஸ்ட் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஆஃப் ஆயிரும். இதோட பாடி பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டிருக்குது. இது கீழேலாம் விழுந்தால் உடையவே உடையாதுங்க, ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நம்ம நைட் டைம் இன்டோரில் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு இது பிரைட்னஸ் இருக்குது. வாவ், இதோட பிரைட்னஸ் சூப்பராக இருக்குங்க. 2 சின்ன எல்இடி லைட்ஸ் தான் உள்ள இருக்குது. அதோட பவர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது உங்கள் காரில் கேரி பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரெக்கிங் எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படின்னா இது கம்பல்சரியாக உங்கள் பேக்கில் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். செல்லு தீர்ந்துச்சு கவலை இல்லை, நம்ம எப்போ வேணாலும் ஈஸியாக அதை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா கேஜெட்ஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சில ப்ராடக்ட்ஸ் அன்அவைலபிளாக இருக்கும், அதோட ஆல்டர்னேட் லிங்க்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ சம்மந்தமாக என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.